அந்த சீனில் தான் வந்து உட்காந்துருவார், மருமக ஏத்தாவில் உட்காந்துருக்குது, இப்படி கையை பிசைஞ்சிக்கிட்டு அப்படியே 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 இருப்பார். நான் ஒரு இன்டர்வியூவோடு சொல்லியிருக்கிறேன், ரொம்ப பெஸ்ட் ஆக்டர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்டை விட்டு அவர் அவருக்கு ஒரு இன்டர்கட் ஷாட் வேறு இருக்கும் சூரியவம்சி சார், இப்படி கையை இப்படி பண்ணிகிட்டே இருப்பார். இந்த உதவாக்கரையை கல்யாணம் பண்ணிட்டு வந்த இது ஒரு உதவாக்கரை, ரெண்டும் சேர்ந்து உருப்படாமல் தான் போக போகுதுன்னு சொல்கிற ஒரு கட்டிங்ஸ் வரும். பார்த்தா இவள் கலெக்டராக எதிர்த்தாப்பில் உட்காந்துட்டு இருக்கா, அப்படியே கையை அப்படி பிசைஞ்சிட்ருப்பார். அப்புறம் இந்த அம்மாவும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறமேன்னு ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு அப்படி எந்திரிச்சு, நீங்கள் சொன்னபடி நாங்கள் தண்ணியை திறந்து விட்டுருக்குறோமே அப்படின்ட்டு எந்திரிச்சுன்னு பக்கத்தில் இருந்த பிஏவும் எந்திரிப்பார், நீங்கள் உட்காருங்க அப்படின்ட்டு அப்படியே நடந்திருந்தால் அப்போ அதை உருட்டி போட்டு கீழே விட்டு தொட்டு கும்பிட்டு எந்திரிக்கிறது இருக்குது. இந்த இப்படி கையை சார் பண்ணிகிட்டு இருக்கிறார் பாருங்கள் சார். இது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனில் சிவாஜி சார் பண்ணுவார். ஜாக்சன் துறையை சந்திக்கிற போது சந்தித்து அவராக சேரை இழுத்து போட்டு உட்காந்து அப்படி கையை அப்படி பண்ணிட்டு இருப்பார். ஆக கலெக்டரான மருமகளை சந்திக்க வரத கிட்டத்தட்ட ஒரு ஜாக்சன் துறையை சந்திக்க வரதா ஒரு சரத் சார் ஃபீல் பண்ணி அந்த படத்தை எப்போவோ பார்த்து மைண்டில், ஆக அவ்வளவு மெமரபுள், அவ்வளவு சினிமா கேரக்டருக்குள்ளே போய் வர்ற ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவர். சூப்பர். கமல் சார், ரஜினி சார்லாம் இருக்கட்டும், சொல்கிறேன், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவர். யோசனை பண்ணி பாருங்கள், அது நான் அந்த படத்தில் அதை பார்த்தா தெரியும். ஆக அவ்வளோ பெரிய சினிமாவுக்காக டெடிகேட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு. அவர் தன்னுடைய கேரியரில் கொஞ்சம் என்னவோ ஸ்லிப் ஆகிட்டார். இல்லைன்னா இன்றைக்கி வரைக்கும் அவருடைய இடத்த ஃபுல் பண்ண யாராலையும் முடியாது. ஏன்னா ஜெகஜாண்டிக் ஃபிகர், என்ன கெட்டப் பண்ணாலும் போட முடியும், மாஸ் ஹீரோ அப்படின்னு சொல்ல முடியாது, இப்படி தான் இருக்கணும்னு ரூலும் இல்லை அவருக்கெல்லாம், என்னவா வேணாலும் நடிக்கலாம். அந்த மாதிரி அந்த சீன் எடுத்தோம்.